எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ தென்னிந்தியா, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இது 4 சேர்ந்தது தென்னிந்தியா. இதில் நம்ம நாட்டில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடிகராக இருந்து முதலமைச்சராக மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா ஆட்சி பண்ணாங்க. ஓகே. ஆந்திரா என்டி ராமராவ் அவரை மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. அவரும் முதலமைச்சராக இருந்து ஆட்சி பண்ணார். கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் அவர் அரசியலில் ஒரு முக்கியமான போஸ்டிங்கில் இருந்தார். கேரளாவில் நடிகர்களை நம்பி யாரும் கிடையாது, எந்த மக்களும் கிடையாது, நடிகர்களுக்கு ஓட்டே போட மாட்டாங்க அப்படின்னு நடிகர் மம்முட்டி ஒரு மேடையில் பேசுனதை அந்த வீடியோவை நான் பார்த்தேன். ஆனால் இது வரைக்குமே யாரும் நடிகர்களுக்கு ஓட்டு போடலை. நடந்த வரைக்கும் பார்த்த வரைக்கும் அதுதான். ஆனால் இந்த பிஜேபி இது வரைக்கும் கேரளாவில் ஒரு தடவை கூட ஜெயிச்சதே இல்லை. இப்போ சமீபத்தில் நடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் திருச்சூர் தொகுதியில் நடிகர் சுரேஷ் கோபியை நிற்க வச்சாங்க. அவரும் நின்னார். மக்கள் எல்லாம் பேராதரவு கொடுத்து அவருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. எனக்கு என்ன சந்தேகம்னா, இப்போ மட்டும் எதை பார்த்து கேரளா மக்கள் ஓட்டு போட்டு சுரேஷ் கோபியை ஜெயிக்க வச்சாங்க? எனக்கு அது தாங்க சந்தேகம்.